பேசியா? ஆமாங்க. ஒவ்வொரு ரூம் கொண்டு சீக்கிரம் மாட்டணும். சரிங்க ஐயா. கோயம்புத்தூர் பெரியக்கா வந்துட்டாங்க ஐயா. கோயம்புத்தூர் பெரியக்கா வந்திருக்காங்களா? சீக்கிரம் வா. என்ன கண்ணு இப்படி திடுத்துப்புன்னு போன போட்டு செல்வனுக்கு கல்யாணம்னு சொல்லி போட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. போட்டது போட்டபடி விட்டுப்புட்டு உன்ற மாமன் கூட எங்க வெளியில போயிருந்தாரு. அவருக்கு கூட சொல்லாம வந்துட்டேன். என்ன கண்ணு இப்படி இழைச்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்கன்னு இப்படி கருத்து போயிட்ட? அது ஒண்ணு இல்லைங்கக்கா. ஏமணி, உன்னால இந்த வீட்டை தனியா நிர்வாகம் பண்ண முடியலையாக்கும். குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு தங்கச்சியை கொண்டாருன்னு ஆசைப்படுறியா? அது இல்லைங்கக்கா, தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமா ஆமா, தம்பிக்கு பார்த்த படம் நான் பார்க்க வேண்டாமா? நான் பார்த்து சம்மதம் சொல்ல வேண்டாமா? காட்டுங்க. வழியில நின்று எப்படி உள்ள வாங்க. வாங்கன்னு நீங்க வாங்கக்கா. என்றாது எத்தனை பேருக்கு சொல்லி விட்டான்டா? வாசல்ல அத்தனை பிரஷர் கார் நிக்குது. நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு இப்படி போ அப்படி போன்னு எவனும் வழி சொல்லிட்டு இருக்கிறான். எங்க போறாண்டா உங்க நாட்டாம? ஐயா உள்ளதாங்க இருக்கிறாரு. அதான பார்த்தேன். எனக்கு போன் பண்ணி வர சொல்லிவிட்டு அவன் எங்கேயோ தீர்ப்பு சொல்ல போயிட்டானா என்னவோ. வாங்கண்ணே வாங்க. வார நல்லாரு. என்ன சக்தி வேலு, நானும் பொழுதும் கிடையாதா? பொசுக்குன்னு போன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லிவிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால சொல்ல வேணாமா? ஊருப்பட்ட வேலை, பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வரேன். என்னங்கண்ணே எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தீர்ப்புன்னு? அட ஆடுறவன் புரியாதவனா இருக்கிறான். சுத்துப்பட்டு கிராமத்துக்கு தீர்ப்பு சொன்னது போய் இப்ப ஹைகோர்ட் வரைக்கும் தீர்ப்பு சொல்ல என்னையதான் கூப்பிடுறாங்க. ஜட்ஜிங்களோட சரிசமமா உட்கார்ந்து தூக்கு தண்டனை கைதியெல்லாம் ஆயுள் தண்டனையா மாத்தி அவனை காப்பாத்தி விட்டு வரனாக்கும். எப்படி நம்ம பெருமை? வாங்க வாங்க. வாமனி அப்புறம் பொண்ணு பாக்கணும். தப்புன்னு பாத்துட்டு சட்டுன்னு போகணும். தலைக்கு மேல பஞ்சாயத்து இருக்கு. பொண்ணு கீழே இருக்குது, நீங்க விடுவாங்க. கீழே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிக்காங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பரே நாராயணி. என்ன பழக்கம்னா இது? நான் வந்து பொண்ணு பார்த்து சம்மதம் சொல்லணும்னு சொன்ன ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல விட்டு போட்டு வந்திருக்கிறேன். அதுக்குள்ள நீ நிச்சயதார்த்தமே நடத்தி போட்டேடா. அப்புறம் எதுக்கு போன் போட்டு வர சொன்ன? என்னைய விடு வந்திருக்கிற பெரியவங்க, பெரியக்கா, அப்பத்தா, அப்பச்சி இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இல்லைங்க, கீழே ஷூட்டிங் நடக்குதுங்க. என்னது? அது வந்து சினிமா படப்பிடிப்பு நடக்குதுங்க. அதுல வர சீனுங்க. சூப்பர், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட், டேக் ஓகே, சூப்பர் ஷாட், நல்லாரு. கிரைன் டவுன். அது என்ன கருமமோ நமக்கு என்ன தெரியும்? வந்து பார்த்தா தட்டை மாத்திட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு கோவம் வராதா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. டப்புன்னு கோவம் வந்துருமே. மனசுல எதையும் வச்சுக்காத சக்தி வேலு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா, நீங்க விடுவாங்க. வர வாங்க. அம்மணி, நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் உன்னை பாக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உன்னை காமிச்சிட்டேன்னா எனக்கு பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி. சொந்தக்காரங்களா? யார் வந்திருக்காங்க? எல்லாம் நமக்கு வேண்டவங்கதான். அம்மா நான் வரேன். யானி, உனக்கு ஷார்ட் ரெடி ஆயிடும். ஆகட்டும்மா, ஒரு 5 நிமிஷம் தானே. முகத்தை காமிச்சிட்டு ஒரு ஹலோ ஹாய் சொல்லிட்டு வர போறேன், அவ்வளவுதானே. இப்ப வந்து வா. நீ வா மணி, வாங்க. என்ன இந்த பொண்ணு சொல்ல கேட்காம ஓ, எந்த நடிகை அம்மா சொன்னதை கேட்டா நீ கேட்கறதுக்கு? அம்மணி, இவங்கதான் நம்ம வீட்டு பெரியவங்க. ஏதாவது பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. என்றாது என்னமோ டெலிபோன்ல பேசுற மாதிரி ஹலோன்றா. வணக்கம்னு தமிழ்ல சொல்ல தெரியாதா? அது வடநாட்டுக்கார பொண்ணுங்கண்ணா, நம்ம பழக்க வழக்கம்லாம் அவ்வளவா தெரியாது. ஓஹோ, என்ன மணி துணி இது? படுதாவை போட்டு போத்தி எடுத்துட்டு வந்திருக்கிற. ஒரு நல்ல புடவையா கட்டி கூட்டு வரக்கூடாதா? இத இப்ப கட்டி கூட்டிட்டு வரேங்க. வாமா, வா சொல்றேன். வா. எங்க சொல்றேன், வாமா. கண்ணு, பொண்ணு செம்பருத்தி பூ மாதிரி செக்க செவேல்னு இருக்கா. என்ற சக்திவேலு பொண்ணு நவ சினிமாவில் நடிக்கிறாளாமே. தம்பி சொன்னா
நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பெருமை என்ன? ஒரு சினிமாவில நடிக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா? 4 இடத்துல பஞ்சாயத்துக்கு போகும்போது என்ற மருமவ சினிமாவில நடிக்கிறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? சினிமாவும் ஒரு தொழில் தானுங்கண்ணா. ஆ. என்ன தம்பி ஆசைப்பட்டான், அதான். ஆ. அது சரி, அது சரி. வச்சு வாழ போறோம் அவன் தானே. அவன் விருப்பம் தானே அதுல முக்கியம். இதுல நான் என்ன பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல போறேன்? அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறது தானே நியாயம், இல்லைங்களா? அதான் சரி. நான் கூட அந்த காலத்துல சரோஜா தேவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். எங்க ஐயாவுக்கு அது பிடிக்கல. என்ன பண்றது? அப்புறம் தான் இவனை பார்த்து கட்டிக்கிட்டேன். ஆனா சரோஜா தேவி இன்னும் அப்படியே இருக்காங்க. இவன் கிளவி ஆயிட்டான். ஆமா, நான் கிளவி ஆயிட்டேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி இன்னும் குமரனாவே இருக்கீங்க. என்னம்மா மெதுவாமா? என்ன இந்த வயசுல கணவனுக்கு சரோஜா தேவி கேட்கலாம். பிடிக்கா பாருங்க. ஆமாம்மா. அண்ணி, ஏன் லைட் படம் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? சித்த போல கண்ணை சந்து என்னென்னமோ கனவெல்லாம் கண்டுட்டேன். ஆமா, வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்திருந்தாங்களே? எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அண்ணன் வழி அனுப்பி போயிருக்காரு. ஆ? எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா. ம். சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பார்க்கும்போது ஐயா படமுங்க. பெரிய மைசூர் மகாராஜா படம். தூக்கி தூரப்படுறான். கற்பனைக்கு குறுக்க வரானுங்க. அவனுக்கு வேலையா தான் சார். கற்பனையை உடைச்சிட்டானுங்க. தெரியாம விழுந்துச்சுன்னு சொல்றா. நீங்க தான் டைரக்டர், நீங்க சொல்லுங்க சார். இதுக்கெல்லாம் எதுக்குடா டைரக்டர்? அசண்டே போதும் சொல்றோம். போட்டாவை கழட்டி வேற இடத்துல மாட்டலான்னு தூக்கும் போது கை தவறி விழுந்துருச்சு. பழைய போட்டா தானே. படம் வேணா பழசா இருக்கலாம்டா, ஆனா என் தாத்தா மேல வச்சிருக்க பாசம் என்னைக்குமே பசுமையா தான் இருக்கும். 5 நிமிஷம் டைம் தர, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போயிடணும். இதுக்குதான் அன்னைக்கே ஷூட்டிங்க்கு வீட்டுல இடம் தர வேண்டாம்னு சொன்னேன். 5 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு பையன் இங்க இருக்க கூடாது. டேய், ஒரு படம் உடைஞ்சது சொல்லி ஓகே பண்ண முடியல, நீ எல்லாம் எங்கடா கதை சொல்லி ஓகே பண்ணி டைரக்டரா போற? சார் நீங்க போய் சொல்லுங்க சார். உன்னை வச்சு படம் எடுத்து அடிபட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் கவுண்டர் கையில வேற அடி வாங்கணுமா? இன்னைக்கு வரைக்கும் கதையா என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் ஒரு டைரக்டர். டேய், இப்ப என்ன பண்றது? தேவயானி கூட்டிட்டு போய் அண்ணன் கிட்ட சொல்லு, டேட்டுக்கு வரு. தேவயானியை கூட்டிட்டு போய் சொல்லு. சரி, ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நேரா அண்ணன் கிட்ட போயிட்டு, மாமா தப்பு நடந்துருச்சு, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மாமா, இவனுக்காரங்க பாவம் மாமா, உங்களை நம்பிதானே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கோபம் தணிச்சிடும். மாமாவா? ஆமா, அங்கிள்னு சொல்றத அவருக்கு புரியுற மாதிரி மாமான்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. ஐயோ, கைய பிடிச்சிட்டானே. மாமா, தெரியாம நடந்து போச்சு மாமா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க மாமா. அதெல்லாம் முடியாது. படத்தை உடைச்சது இல்லாம பழைய படம் வேற சொல்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு அசால்ட்டா போச்சு. ஒரு பயம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லு. அது இல்ல மாமா, பாதி படம் இங்க எடுத்தாச்சு, மீதி படம் வேற இடத்துல எடுக்க முடியாது.
எல்லாம் லாஸ் ஆயிடும். இந்த மாதிரி நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். சொன்னதுதான் யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல எல்லாரும் வெளியே போக சொல்லு. 5 நிமிஷம் தான் டைம். டைரக்டர் டவுசர் அவனும் வளைச்சு போடுவேன் சொல்லு. வளைச்சு போடுவேன். ஏண்டா இப்ப என்னடா நடந்து போச்சு? இந்த ஆட்டம் ஆடுற போட்டோவை வேணும்னு உடைச்சா கைதவரை உழுந்தது உடைஞ்சு போச்சு. பழைய போட்டோ தானடா. ஏண்டா மாமியார் உடைச்சா முன்கூடம், மருமக உடைச்சா பொன்கூடமா? ஒரு பொண்ணு, அதுவும் இந்த வீட்டுல வந்து மருமகளா வாழ போற ஒரு பொண்ணு. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்ற. அதை நீ காதல வாங்கிக்காம எடுத்துட்டு போ, தூக்கிட்டு போ அப்படின்னு கத்துற. டேய், இதுதான் நீ நாட்டாமையா இருந்து தீர்ப்பு சொல்ற லட்சணமா? தீர்ப்ப மாற்றி சொல்ற. ஒரு சாதாரண கண்ணாடி படத்தை உடைச்சதுக்கு சினிமா படத்தை நிறுத்திட்டாங்க. இனிமே எப்ப இந்த அம்மா கிட்ட டேட் வாங்கி? டைரக்டர், ஏதோ கோபத்தை சொல்லி போட்டேன், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. படத்தை வேணும்னா உடைச்சிங்க, கை தவறி கீழே வந்து உடைஞ்சு போச்சு. பழைய படம் தானே. மாமியார் உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடமா? ஷூட்டிங் எடுத்துக்கங்க. ஷூட்டிங் எடுத்துக்க சொல்லிட்டாமனே. சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் அங்கிள். ரூம்குள்ள வந்து என்னமோ சொன்னீங்க. ஷூட்டிங் லாஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை. மாமா அதான் எல்லாம் என் பொண்ணுடைய அதிர்ஷ்டம். அதெல்லாம் சரி, கதை யார் சார் நீங்க? கதை இல்லாம எவ்வளவு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிரைன்